ஒழுங்கான செட் பண்ணுவது பல பார்ட்ஸ் இருக்கும் ஏரோப்ளேனில். அதை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹைலி டெக்னாலஜிக்கல் ப்ரெசிஷனோட வேணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ ஒரு கார்லேயோ ஒரு பைக்லேயோ கூட ஒரு போல்ட் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏரோப்ளேன் அவ்வளோ ஹை ப்ரெஷர் ஹை ஆல்டிடியூட்ஸ் போகும்போது எந்த அளவுக்கு வந்து ப்ரெசிஷன் இருக்குன்னு தெரியும். இவங்க ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 4 தொழிலாளர்கள் ஏறி குதிப்பாங்களா அது மேலே. கேட்கும் போது அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் பெட்டிலாம் பார்ப்போம். பழம் வைக்கும்போது 10 பழம் பத்தலைன்னா ஏறி மிதிப்பாங்க. ஏதாவது போட்டு அடிச்சா, இப்போ செங்கல் சூழலாம் பார்த்துருக்கோம். ஒரு செங்கலை நடுவில் வச்சு அடிச்சா அது செட் ஆகிக்கும். அந்த மாதிரி பிசிக்கலி 4 பேர் ஏறி மிதிச்சு செட் பண்றாங்க. அதனாலதான் ஃப்ளையிங் காஃபின்னு சொன்னது அவர் வந்து ஒரு வெறுப்புலையோ ஒரு ஆதங்கத்திலேயே சொல்ல. இப்படி பண்ணா அதுக்கு பேர் அது வந்து பறக்கும் சவப்பெட்டியாக தான் இருக்கும் அப்படின்றதுனாலதான் அவர் அவ்வளவு வீரியமாக சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தகவல் வெளியே கொண்டு வராங்க, இறந்து போறாங்க, எந்த அளவுக்கு லாபத்துக்காக ஒரு கம்பெனி போகும் அப்படின்றத நீங்க நினைவுல கொள்ளணும்.